ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வாழ்க்கை எப்போதுமே சரியாக போகலை. அவன் முயற்சி செஞ்சாலும் தோல்வியில் தான் முடிஞ்சுது. ஒரு நாள் அவன் களைத்து போய் தனக்குத்தானே கேட்டான், என் தலையெழுத்தே இப்படி தானா, என் வாழ்க்கையே இப்படி தானா? அந்த நேரத்தில் அவன் உள்ளிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, நீ இன்னும் முயற்சியை முடிக்கவே இல்லையே. நம்ம வாழ்க்கையை இதே தாங்க. நான் பாதியிலே விட்டுறோம், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு நம்மளே ஒரு முடிவை எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி கேளுங்க, நீங்கள் உண்மையிலே முழுமையாக முயற்சி செஞ்சீங்களா? வாழ்க்கை எளிதாக இருந்தால் எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. கஷ்டம் இருப்பதனால தாங்க வெற்றி ஸ்பெஷலாக இருக்குது. ஒரு பயணம் இமேஜின் பண்ணுங்கள். உங்களோட டார்கெட் ஒரு மலை மேலே ஏறணும்னு. நீங்கள் மலை மேலேயே ஏறிங்க, நடுத்தரத்தில் சோர்வாகி நிற்கிறீங்க. நீங்கள் கீழே இறங்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை டாப்புக்கு போகணுன்னு நினைப்பீங்களா? கண்டிப்பாக நீங்கள் டாப்புக்கு போகணுன்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்காக பல நாள் பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்கள் முயற்சி அதில் இருந்திருக்கும். அப்படிங்கும்போது உண்மையான வெற்றி என்றால் என்ன? அது ஒரே ஒரு பெரிய மொமெண்ட் இல்லை, அது தினமும் நீங்கள் விட்டு கொடுக்காமல் முன்னேறுவது தான். நீங்கள் பல முயற்சிகள் செஞ்சிட்ருப்பீங்க, ஆனால் சில நேரம் லைஃப் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தாங்க இருக்கும். எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஃப்யூச்சர் உங்களுக்கான வெற்றியை உருவாக்கிட்டு இருக்கோங்க. நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் கதையோட முடிவு இல்லைங்க, அது ஒரு நியூ சாப்டரோட ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையை யாரும் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தாங்க சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும். நீங்கள் தான் வின் பண்ணணும். நீங்கள் இப்போது ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா அப்படின்னா ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த கஷ்டம் உங்களை உடைக்க வரலை, உருவாக்க வருது. மழை நின்றதும் ஓடாதீங்க, காத்திருங்க, வானவில் நிச்சயம் வரும். அதனால் உன் எண்ணங்கள் என்றும் தூய்மையாகவும் உயர்வாகவும் இருக்கட்டும். இறைவன் உன் முயற்சியை அறிவான், நிச்சயம் அவன் தருவான்.